ஹாய், குட் மார்னிங். நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா வந்துட்டு தமிழ் வந்துட்டு சிலபஸ் வைஸ் படிக்கணுமா இல்லை ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணுமான்னு. என்னை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் வந்துட்டு படிக்கிறப்ப எந்த டாபிக் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ ஸ்கூல் புக்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் எடுத்து படிக்கிறப்ப வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி வேகமாக வந்துட்டு சிலபஸையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸ்கூல் புக் வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு படிக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜுமே இருக்குது. என்னென்னா வந்துட்டு ஓல்டு சிலபஸில் வந்துட்டு யூனிட் 8, இப்போ நியூ சிலபஸில் வந்துட்டு யூனிட் 6 கொடுத்துருக்காங்க இல்லையா. சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குமே வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூல் புக் வைஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு செல்ஃபாக வந்துட்டு ஸ்டடி பிளான் போட்டு படிச்சுட்டு இருந்தேன். சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு, நம்மளால் சிலபஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு. அதனால் கிஷோபா அகாடமியோட ஸ்டடி பிளான் வந்துட்டு ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அவங்களுமே வந்துட்டு நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்டடி பிளானை வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்துட்டு அந்த ஸ்டடி பிளானை தான் ஃபாலோ பண்ணி படிச்சுட்ருக்கேன். இப்போ வரலுமே வந்துட்டு 6th ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் வந்துட்டு 7th ஷெடியூலு. தமிழும் சரி ஜிஎஸும் சரி ரெண்டுமே வந்துட்டு அந்த ஸ்டடி பிளான் படி தான் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். இந்த வாரம் வந்துட்டு 9th தமிழ் புக் வந்து படிக்கிறேன். அதில் எந்த மாதிரி நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊரணி, கம்மாய், கேணி இந்த மாதிரி கொடுத்துட்டு இது எல்லாமே எதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நீர்நிலைகள். அப்போ சிலபஸில் வந்துட்டு இது எங்கே கவர் ஆகும் அப்படின்னா, ஒரு சொல்லை குறிக்கும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடம் இது வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகும். இந்த மாதிரி கொடுத்துட்டு இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மித்ததெல்லாம் வந்துட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஏதாவது வந்துட்டு 3 கொடுத்துட்டு 4வது ஒன்று வந்துட்டு வித்தியாசமாக கேட்கலாம். இப்போ பாருங்கள், அகழி, அருவி, ஆழிக்கிணறு அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துட்டு 4வதாக வந்துட்டு அதுக்கு பதிலாக கப்பல் இல்லை வேறு ஏதாவது சொல் கொடுத்துட்டு இதில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போ இந்த இதையும் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிறணும். அடுத்து போகிறப்ப வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய பாடல்களோட வரியை வந்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணி விடுங்க. எதனால் வந்துட்டு இந்த பாடல்களோட வரியை ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்துட்டு வரி கொடுத்துட்டு வரிசையை சீர்செய்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு வரியில் வந்துட்டு அந்த சீர்களை வந்துட்டு மாற்றி கொடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக எடுத்து எழுதுறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு தமிழ் ஒலி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. அதே மாதிரி இதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பெரிய புராணத்துலேயே அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்துட்டு பாடல்கள் படிச்சுட்டு அது கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய மீனிங்ஸை வந்துட்டு படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம மா அப்படின்னா வண்டு, மது, தேன், வாவி, பொய்கைன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு பதிலாக இந்த பாடல்கள் வரியை வந்துட்டு ஒரு 2 தடவை ரீட் பண்ணிவிட்டு நம்ம படிக்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு மறக்காது. அதோட ரிலேட் பண்ணி படிங்க எதுவுமே படிக்கிறப்ப. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக பார்த்து படிக்கணும். ஏன்னா இந்த நியூ சிலபஸ் படி வந்துட்டு இலக்கணத்துக்கு தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணமே வந்துட்டு நல்லா தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர் ஆதர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தெல்லீஸ்வரம் அணையை கட்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டியது வராது, ஏன்னா அது வந்துட்டு அக்ரிணை. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது யாருன்னா உயர்திணையில் கொடுத்துருக்காங்க. அப்போ கட்டினார் அப்படின்னு தான் வரும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தால்னு கொடுத்துருக்கிறது வந்துட்டு உயர்திணையில் வந்துட்டு ஆண்பால் கொடுத்துருக்காங்க. ஆனால் வைத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்பாலில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னா வைத்தான்
அப்படின்னு தான் சொல்லி மாற்றணும். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியுமே வந்துட்டு மொழிப்பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை வந்துட்டு நல்லா நம்ம படிச்சுக்கிறணும். ஏன்னா அதிலேருந்து தான் வந்துட்டு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்துட்டு கவர் ஆகும். இதில் பாருங்கள், ஐம்பெருங்குழு என் பேர் ஆயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஏதாவது வந்துட்டு 4 இது கொடுக்கறதுக்கு பதிலாக 3 கொடுத்துட்டு 4வது ஒன்று வந்துட்டு மாற்றி கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஒவ்வொன்றுமே படிக்கிறப்ப வந்துட்டு நம்ம சிலபஸோட ரிலேட் பண்ணி படிங்க. அப்போ தான் படிக்கிறதுக்குமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம வந்துட்டு சிலபஸ் படி படிக்கிறப்ப வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த இது கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இந்த வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் வந்துட்டு இது படிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, பிழை நீக்கி எழுதுகளில் வந்துட்டு இந்த சந்தி பிழை நீக்கி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கெலாம் வந்துட்டு இது வந்து யூஸ் ஆகும். இது பாருங்கள், பொருள் எழுதி தொடரமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. கரை கரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், அலை குண்டு இல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா கடல் அலை. அலை அப்படின்னா சிறப்புலா கொடுத்துருக்காங்க. அப்போ வரவழைத்தல். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு புக்குக்கும் பின்னாடியே இருக்குது. இது இல்லாமல் ஓல்டு தமிழ் புக்கு 11th 12th வந்துட்டு கொஞ்சம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு புக் வைஸ் வந்துட்டு நம்ம படிக்கிறப்ப வந்துட்டு எந்தெந்த டாபிக் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு புக் வைஸ் படிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிலபஸ் வைஸ் படிக்கிறப்ப வந்துட்டு நம்ம வேகமாகவே வந்துட்டு சிலபஸை வந்துட்டு கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.